Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பேக்கோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம ப்ளவுஸ் வீடியோஸ் போடுறது தான் பழக்கம். சம்டைம்ஸ் வந்து மிடில்ல இந்த மாதிரி பேக் வீடியோஸ் போடுவேன். ஃபுல் பேக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படினா இன்னொரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். சோ எதனால சடனா இந்த மாதிரி பேக் வீடியோஸ் போடுறேன் அப்படினா ஒரு ரிலாக்ஸ்க்காக தான். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளவுஸ் பீட்டு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபோம் ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைனிங் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 22x14 மெஷர்மெண்ட்டில் கிளாத் எடுத்திருக்கேன். மெயின் கிளாத் தான் மெஷர்மெண்ட், மற்றதெல்லாம் மெஷர் பண்ணல. ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து குவில்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அப்படியே ஃபுல் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 வச்சு கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா அந்த பேக்கோட அந்த ஷேப்பை கொடுக்கறதுக்காக தான். ஸோ கட் பண்ணிடலாம். ஃபோல்டட் எட்ஜில் வந்து நான் மார்க் மட்டும் பண்ணுறேன், பட் இப்போ கட் பண்ணலை. அதை நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வேரியேஷன் வரும், அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் மார்க்கிங் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த ஓப்பனில் இருந்ததில்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த பீஸை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஜிப்பருக்காக தான். ஜிப் வைக்கிறதுக்கு சைடில் ஜிப் வரும், அதுக்காக தான். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ரன்னிங் ஜிப் நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க பேக்கோட வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் ஹேண்டி ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த சேனல் பாருங்கள். அதில் நிறைய பேக் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரன்னிங் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து மேலே கட் பண்ண பீஸையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நிறைய வீடியோஸ் அதில் வந்து ஸ்லோவாக சொல்லியிருப்பேன். ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். அந்த ரன்னிங்கில் கிடைக்கிற ஜிப் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரன்னர் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் ரொம்ப பழகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு, அதாவது அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கும் ஒரு 1/2 இன்ச் மேலே வர மாதிரி நம்ம இன்னொரு பீஸை வச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா பாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது அந்த கிளாத் கவர் ஆகும், அதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். இது வந்து நான் மெயின் பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் லைனிங் இருந்தால் லைனிங் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அழகாக வந்து ஒரு பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 17.5 இன்ச் அளவுக்கு லெங்த் இருக்குது. 3.5 இன்ச் அளவுக்கு வித் இருக்கிற பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி டபுள் சைடு 2 சைடுமே ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்ட் ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரிப்ஸ் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த எண்ட்லேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே லேஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதால அப்படியே மேலே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்ம வச்சு தையல் போட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த எண்ட்லேருந்து 3, அந்த எண்ட்லேருந்து 3. ஸோ இந்த பக்கம் வந்து ஜிப் இருக்கிறதுக்கு மேலே வச்சோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சில் வச்சுருக்கோம். அதே அளவு நம்ம வச்சோன்னா தான் நமக்கு வந்து ஹேண்டில் கரெக்டாக ஹைட் கரெக்டாக வரும். ஸோ அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் லேஸ் வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ லேஸ் வைக்கும் போது அதுக்கு அந்த பேகுக்கு வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ஒரு ஜிப் அட்டாச் பண்ணிக்கிறோம். மேலே எந்த அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு படிமான தையல், கண்டிப்பாக படிமான தையல் போடணும். படிமான தையல் போடாமல் ஜிப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிளாத்தில் வந்து ஜிப் மாட்டிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் படிமான தையல் போடணும். இப்போ வந்து அதை அப்படியே மேலே தூக்கி வச்சு இன்னொரு பக்கத்தையும் அந்த ஜிப்பில் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். நிறைய பேக்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் அந்த ஜிப் அட்டாச் பண்ணுறதெல்லாம்.
ஸோ இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு படிமான தையல் போடுறேன். ஏன்னா படிமான தையல் போடலன்னா மாட்டிக்கும் அப்படின்றதால கண்டிப்பாக நம்ம படிமான தையல் போடணும். ஸோ இப்போ இப்படி உள்பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஜிப்போட ரன்னரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணி அப்படியே எடுத்து இன்னொரு பக்கமும் திரும்பவும் இன்சர்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பக்கமும் க்ளோஸ்டாக இருந்தால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்சர்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து 2 ஜிப் போடுறதுனால ஓகே, இந்த பக்கம் ஒரு ஜிப் அந்த பக்கம் ஒரு ஜிப் போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிசுறு மாதிரி அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது தெரியுது. இப்போ நம்ம மெஷர் பண்ணால் தெரியும். அந்த தையலுக்கு அப்புறம் தான் 1.5 இன்ச் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 இன்ச் வச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு பாருங்கள். அதனால தான் நான் கட் பண்ணலை. ஸோ இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி லாக் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து இப்படியே பிடிச்சி தையல் போடணும் பாருங்கள். இப்படியே பிடிச்சி அந்த ஜிப்போட மிடிலும் அந்த தையலும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பென்சில் பவுச் வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். நம்ம இந்த சேனல்லையும் இருக்கும், ஏஞ்சல்ஸ் ஹேண்டி ஒர்க்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தையல் போட்டாச்சு. இப்போ அடிஷ்னலாக இருக்கிற பீஸை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஜிப் பக்கம் தான் இப்போ நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கீழ்ப்பக்கம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம தையல் போட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டர்ன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட பேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுற மூடே இருக்காதுல்ல, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸோ இல்லைனா பர்ஸஸோ ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. அப்படி இல்லைன்னா பொம்மைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.